ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு த யாழ் பேக்ஸ். இன்றைக்கி யாழ் பேக்ஸில் வந்துட்டு பர்த்டேக்காக ரிட்டன் கிஃப்ட்ஸுக்கும் பர்த்டே கேக்கும் நம்மக்கிட்ட ஆர்டர் கொடுத்துருக்காங்க. பல்க் ஆர்டர். இது வரைக்கும் நம்ம இப்படி ஒரு ஆர்டர் வந்து பண்ணினது இல்லை. இதுக்கு முன்னாடி ஒரு 3 kgs வந்து ப்ரௌனி பண்ணியிருக்கோம். 3.5K ஒர்த்து. அதுக்கப்புறம் இப்போ வந்து 5K ஒர்த் உள்ள நம்ம ப்ராடக்ட்ஸ் வந்து நம்ம செஞ்சுருக்கோம் இந்த தடவை. இப்போ வந்து நான் பிளாண்டிஸ் எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணிவிட்டேன். ஸ்பாஞ்ச் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். நாளை காலையில் தான் வந்து பர்த்டே கேக் ப்ரிப்பேர் பண்ணணும். ஃபஸ்ட் வந்து பிஸ்தா பிளாண்டி வந்துட்டு பட்டர், ஒயிட் சாக்லேட் எல்லாத்தையும் மெல்ட் பண்ணிவிட்டு, அதுக்கப்புறம் ரோஸ் மில்க் பிளாண்டிக்கான எக்கு, சுகர், அப்புறம் மெல்ட் பண்ண சுகர், இது பட்டர், ஒயிட் சாக்லேட் இது எல்லாத்தையுமே போட்டு நல்லா எல்லாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு, இதுக்கு டாப்பிங்ஸ்க்கு மில்க் சாக்லேட்டும் ஒயிட் சாக்லேட்டும் நான் கொடுத்துட்டு பேக் பண்ணுறதுக்காக வச்சாச்சு. அடுத்தது பிஸ்தா பிளாண்டிக்கு வந்துட்டு சுகரு, எக்கு, பிஸ்தா எசன்ஸ் இதெல்லாம் வந்து போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு, அதுக்கப்புறம் பிஸ்தா வந்து உள்ளேயே மிக்ஸ் பண்ணுறோம். நிறையா பிஸ்தா பருப்பு இந்த தடவை போட்டிருக்கோம் உள்ளே. அப்படி பார்க்குறக்கே செம்ம சில்கியாக ஸ்மூத்தாக இருக்குது. பிஸ்தா பிளாண்டி இந்த தடவை செம்ம ஃபஜ்ஜியாக சூப்பராக வந்திருந்தது. போன டைம் வந்திருந்த போது கேக் மாதிரி டெக்ஸ்டரில் வந்திருந்தது. ஆனால் இந்த டைம் செம்மையாக வந்திருக்கு. நல்ல ரிசல்ட்டு. எல்லாத்துக்குமே இந்த தடவை நான் அள்ளி மில்க் சாக்லேட்டு, ஒயிட் சாக்லேட் போட்டிருக்கேன். ப்ரௌனியெல்லாம் செம்ம டேஸ்ட்டாக இருந்தது. நான் எப்பயுமே கருப்பு கவுனி அரிசியிலே தான் செஞ்சுருந்தேன். நாட்டு சர்க்கரையிலே தான் செய்வேன். இந்த தடவை தான் நான் மைதா மாவுலேயும் ஒயிட் சுகர்லேயும் செஞ்சுருந்தேன். டேஸ்ட்டு வேறு லெவலில் இருந்துச்சு. இது வரைக்கும் நான் சாப்பிட்ட ப்ரௌனிலே ரொம்ப டேஸ்டான ப்ரௌனினா இந்த ப்ரௌனி தான். இந்த பிஸ்தா பிளாண்டியோட டெக்ஸ்டரை பாருங்களேன். அப்படியே மேலே அப்படியே சில்க் கிளாத் மாதிரி இருந்துச்சு. அது எல்லாத்தையுமே அப்படியே நல்லா ஆற விட்டுட்டு எல்லாத்தையும் தூங்க வச்சுட்டு அதுக்கப்புறமா நான் கட் பண்ணி பேக் பண்ணி வச்சிடலாம். இல்லைன்னா கட்டெரும்பு தொல்லை ரொம்ப ஜாஸ்தியாகிடுது. எறும்பு எல்லாம் வந்து மொக்கிறக்க ஆரம்பிச்சிடுது ஸ்வீட் இருக்கிறதால. அதனால் ஃபுல்லாக எல்லாம் பேக் பண்ணி வச்சுட்டு படுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாக எல்லாம் பேக்கிங் வேலை பண்ணிகிட்டு இருந்தேன். நைட்டு எல்லாத்தையும் தூங்க வச்சுக்கிட்டதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு அவங்க 10 பேக்கெட் ஒரு பாக்ஸ்லேயும் 10 பேக்கெட்ஸ் கேட்டிருந்தாங்க. அதனால் ஃபுல்லாக எல்லாம் ப்ரீமியமாக இருக்கும் பாக்ஸில் போடும்போது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாத்தையுமே வந்து 10 பீசஸ் வந்து நம்ம பேக் பண்ணிட்டோம். இந்த குட்டி குட்டியாக இருக்கிறதெல்லாம் நாம் டேஸ்ட் பண்ணிக்கிறதுக்காக. ஒயிட் சாக்லேட்டெல்லாம் நிறைய இன்ஃப்யூஸ் பண்ணி உள்ளே ஆட் பண்ணியிருக்கேன். செம்ம ஃபஜ்ஜியாக சூப்பராக இருக்கும். ஒரு பீஸ் சாப்பிட்டாலே அப்பா அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி இந்த தடவை நான் பயங்கர ஃபஜ்ஜியாக செஞ்சுருக்கேன். பிஸ்தா பிளாண்டி இந்த தடவை வேறு லெவல். அப்படியே ஃபஜ்ஜி செம்ம ஃபஜ்ஜியாக இருக்குது. டெக்ஸ்டர் அப்படியே கையில் எடுக்கும்போதே அப்படியே ஸ்மூத்தாக இருந்துச்சு. ரொம்ப செம்மையாக இருந்துச்சு இந்த தடவை பிஸ்தா பிளாண்டி மேக்கிங்கு. எல்லாத்தையுமே எல்லாம் கரெக்டாக எல்லாத்துலேயும் 10 பாக்ஸ் பேக் பண்ணி வச்சுக்கிட்டு, அப்புறம் குழந்தைங்க வந்து கேட்டுகிட்டே இருந்தாங்க 10 பீசஸ் தான் வரும், பத்தாது, பேக் பண்ணிவிட்டு அப்புறமா தரேன்னு சொல்லியிருந்தேன். அவங்களுக்காக எல்லாம் குட்டி குட்டியாக இருக்கிற பீசஸ்லாம் எடுத்து வச்சிட்டேன். அப்புறம் எல்லா பாக்ஸையும் எடுத்து நல்லா எல்லாம் ஒரே டப்பாவில் அடுக்கி அதை ஃபுல்லாக கவர் பண்ணி வச்சுட்டு படுத்தா தான் எறும்பெல்லாம் எதுவும் ஏறாது. அப்புறம் நான் சாக்கோ ட்ரஃபிளும் எக்லெஸில் செஞ்சுருந்தேன். அதில் வந்துட்டு ஒரு சில டப்பா வந்து நல்லா மூடவே இல்லை. அதனால் அதெல்லாம் வீட்டுக்கு எடுத்து வச்சுட்டு நான் ஒரு 5 டப்பா மட்டும் அவங்களுக்கு கொடுத்துடலாம் காம்ப்ளிமெண்ட்ரியான்னு சொல்லிவிட்டு. பார்ட் 2க்கு வெயிட் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.